ஒரு அழகான ஏரிக்கரையில டீக்கு அப்படின்னு ஒரு குட்டி ஆமை இருந்துச்சாம். அந்த ஆமைக்கு ஒரு வித்தியாசமான ஆசை. மத்த பறவைகளை பாக்கும்போது நாமளும் வானத்துல பறந்தா எவ்வளவு அழகா இருக்கும்னு நினைக்குமா. மத்த ஆமைகள் எல்லாம் சிரிச்சுச்சான். நமக்குதான் கனமான ஓடு இருக்கே, நாம எப்படி பறக்க முடியும், பேசாம தண்ணிக்குள்ள நீந்துன்னு சொன்னாங்களாம். ஆனா டீக்கு ஆமை விடல. ஒரு நாள் டீக்கு ஒரு மலை மேல ஏறி நின்னுக்கிட்டு காத்தடிக்கிறப்போ குதிச்சா அப்படியே பறந்துடலாம்னு நினைச்சது. அப்போ அங்கே ஒரு வயதான ஆந்தை வந்துச்சு. ஆந்தை கேட்டுச்சா, ஏன் குட்டி ஆமையே இங்கே கவலையா இருக்க? டீக்கு ஆமை சொல்லுச்சு, எனக்கு வானத்தை பாக்கணும், பறவைகளை போல மேலிருந்து உலகத்தை பாக்கணும். ஆனா எனக்கு சிறகுகள் இல்லையே. அந்த புத்திசாலி ஆந்தை சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, உனக்கு சிறகு இல்லாம இருக்கலாம், ஆனா உன்கிட்ட ஒரு மேஜிக் கண்ணாடி இருக்கு அப்படின்னு சொல்லி டீக்குவை ஏரிக்கு கூட்டிட்டு போச்சு. இப்போ தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்துன்னு ஆந்தை சொல்லுச்சு. டீக்குவாமை தண்ணிக்குள்ள வேகமா நீந்துச்சு. தண்ணிக்குள்ள இருந்த பவளப்பாறைகள், பல வண்ண மீன்கள், நீல நிறமான நீர், இதையெல்லாம் பார்க்கும்போது டீக்குக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஆந்தை சொல்லுச்சு, பறவைகளால வானத்துல மட்டும்தான் பறக்க முடியும், ஆனா உன்னால இந்த அழகான நீல நிறமான தண்ணீர் உலகத்துல பறக்க முடியுது பாரு. நீ நீந்துறது கூட ஒரு வகையான பறத்தல் தான். அப்பதான் டீக்குக்கு புரிஞ்சது, தனக்கு கிடைச்சிருக்கிற நீந்தும் திறமை எவ்வளவு பெரிய விஷயம்னு. அதுக்கப்புறம் டீக்கு தன்னை யாரோடவும் ஒப்பிட்டு பார்க்காம ரொம்ப சந்தோஷமா நீந்தி விளையாடுச்சான். இந்த கதையோட நீதி, உங்ககிட்ட என்ன இல்லையோ அத நினைச்சு கவலைப்படாம உங்ககிட்ட இருக்கிற தனித்திறமைய கண்டுபிடிச்சு அத ரசிங்க.